ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு டிபி ஃபேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சால்டிங் மிஷின் வச்சு எப்படி ஃப்ளவர் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சால்டிங் மிஷினை ஃபஸ்ட் நீங்கள் ஹேண்டிலிங் பார்க்கணும். இந்த ஸ்டீல் பாடி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணக்கூடாது. நீங்கள் இங்கே தான் பிடிச்சிட்டு ஷேப்ஸ் எது இருந்தாலும் பண்ணணும். ஏன்னா இது நம்ம கரண்ட்டில் வச்சு தான் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் ஷேப்ஸ். இது வந்து மார்க்கெட்டில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. என்கிட்ட இந்த ஒரு 2-3 ஷேப்பை வச்சு நான் இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த சால்டிங் மிஷினை ஹேண்டிலிங் பார்த்தீங்கன்னா எது மேலே வச்சு பண்ணணும்னா, இந்த மாதிரி கார்ட்போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷீட் மேலே தான் வச்சு பண்ணணும். நீங்கள் டேபிள் மேலே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கை நான் இந்த கார்ட்போர்ட் ஷீட் மேலே வச்சு தான் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நான் இந்த ஷேப்பை ட்ரா பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்னுட்டு. இதை நீங்கள் பென்சிலில் தான் ஹோல்டு பண்ணணும், கையிலலாம் பிடிச்சிக்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அழகாக ஷேப் நம்மளுக்கு கிடச்சிடும். கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ நம்ம நெருப்பில் காட்டுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைடில் இந்த ஃபேப்ரிக் நூலெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான். அதனால தான் இதை சால்டிங் மிஷின் வச்சு இந்த மாதிரி கட் ஒர்க் டிசைன்ஸ் எல்லாம் நம்ம மேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் எடுத்த வந்துச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 2-3 டிசைன்ஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது அதை விட கொஞ்சம் சின்ன ஷேப் தான் இது, ஃப்ளவர் டைப்பு. இதையும் நான் கட் பண்ணிக்கிறேன் சேம் பிங்க் கலர்லேயே. நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணும்னாலும் மார்க்கெட்டில் இருக்குது. பாருங்க, நெக்ஸ்ட் நான் இந்த ஃப்ளவர் டைப் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஆர்கான்ஸா, நெட் ஃபேப்ரிக், சாட்டின், சில்க் காட்டன் அந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அழகான டிசைன்ஸை நீங்கள் எடுக்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட் நான் இந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிங்க்குக்கும் இந்த க்ரீனுக்கும் கொடுத்தா கொஞ்சம் கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அதே மாதிரி அந்த சின்ன சைஸையும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பட்டர்ஃப்ளை ஷேப்ஸு. பாருங்கள், கட் ஒர்க்குக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் சால்டிங் மெத்தட். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இன்னும் உங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸ் இப்போ நெட் ஃபேப்ரிக்கில் பார்க்கலாம். ஆர்கான்ஸா, நெட் ஃபேப்ரிக் எல்லாமே பண்ணலாம். உங்களுக்கு மெத்தட் பண்ணி காட்டுறதுனால தான் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த ஃப்ளவரை வச்சு நான் எப்படி ஒரு அழகான ப்ரூச்சஸ் ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நெட்டு, ஆர்கான்ஸா இதெல்லாம் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஃப்ளவரை ஒரு ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணலாம். 2 ஃபோல்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பெட்டல் ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை பஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், கீழே பஞ்ச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 4 சைடுமே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பக்கத்துலேயே இன்னொரு ஃப்ளவர். நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் சேஃபாக பண்ணணும். ஸோ சால்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு மிடில் நான் சேம் இதே கலரை நான் ட்ரை பண்ண பார்த்தீங்களா, க்ரீன் கலர், அதுதான் கொடுக்க போகிறேன். இதுக்கு அந்த கேப்பில் இந்த க்ரீன் கலரை கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு பெட்டல்ஸ் வச்சுன்னா நம்ம ஃபுல்ஃபில் ஆகிடும் இந்த ஃப்ளவர்.
உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் என்ன டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை பண்ணலாம். ப்ரூச்சஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, இப்போ 4 சைடுமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சைட் ஸ்டிச் பண்ணிடுறேன். கீழே பஞ்ச் பண்ணிக்கிட்டு இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ நான் இதை எண்ணெய் போட்டுக்கிறேன். இதே இன்னொரு ஷேப் ஆஃப் ஃப்ளவரை பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த டைப் ஆஃப் ஷேப் எடுத்துக்கிறேன். அதுக்கு மிடியில் பிங்க் கலர் வைக்கிறேன். ஸோ ஆன் டைம் பஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீக்வென்ஸ் இருக்குது. இந்த சீக்வென்ஸ் ஒரு சுகர் பீடை வச்சுட்டு சுகர் பீடை எடுத்துட்டு நீங்கள் சீக்வென்ஸ் ஸ்டிச் பண்ணிங்கன்னா சுகர் பீட் மேலே போய் லாக் ஆகிடும். லாரியல் பீட் டைப்பு. சுகர் பீடை மட்டும் கொஞ்சம் தள்ளிக்கோங்கணும். தள்ளி வச்சுக்கிட்டு நீங்கள் பஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அது போய் லாக் ஆகிடும். பாருங்கள், சுகர் பீடோடு போடக்கூடாது. பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. இதுக்கப்புறம் அவுட்டிங் பார்த்தீங்கன்னா கட் பீடை வச்சுட்டு அந்த கர்வை ஸ்டிச் பண்ணுறோம். கட் பீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்து பக்கத்தில் தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வியட் பார்ட்டை ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் மிடில் கேப் இருக்கலாம். வாட்டிங் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு வாட்டியும் பஞ்ச் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இந்த கர்வியட் பார்ட்டுன்றதுனால நீங்கள் அந்த வே தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். எண்ணாட் போட்டுக்கிட்டேன். Thank you for watching. Please subscribe our channel.